ஈரோடு மேற்கில் அமைச்சர் முத்துசாமி தோல்வி அடைந்திருக்கிறார். பல அமைச்சர்கள் தற்போது திமுகவிலிருந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அந்த பின்னடைவு என்பது திமுகவுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பின்னடைவாக அமைந்திருக்கிறது. தற்போது வரைக்கும் 234 தொகுதிகளில் தாவேக 108 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 72 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது அண்ணா அறிவாலயம் சென்றிருக்கிறார். இது 2 செய்திகளை சொல்லும். தோல்வியால் திமுக துவண்டு விடவில்லை. தொண்டர்களை சந்திப்பதற்காக திமுக தலைவராக தற்போது மு.க. ஸ்டாலின் சென்றிருக்கிறார். இது ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ். தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் துவண்டு விடாமல் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்றிருக்கிறார். எதிர்க்கட்சியாக திமுக அமரும் என்ற ஒரு செய்தியை தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடு உணர்த்துகிறது. அந்த இடத்தில் அறிவாலயத்தில் திமுக தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த இடத்தில் அதிமுக இருக்கிறது. 54 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தேர்தல் முடிவு பல இடங்களில் வெற்றி நிலவரம் தொடர்ந்து வெளியாகி வரக்கூடிய நிலையில் தற்போது வரைக்கும் 28 இடங்களில் முன்னிலை நிலவரத்துடன் 26 இடங்களில் வெற்றி என்ற அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் இந்த தேர்தல் முடிவு தொடர்பான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தற்போது திமுக தரப்பிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிக்கை இன்னும் வெளிவரவிட்டாலும் கூட திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று இந்த செய்தியை உணர்த்தி இருக்கிறார். தேர்தல் முடிவு என்பது எந்தவிதமான துவள்வதற்கும் இடமில்லை. இதை ஜனநாயக முறைப்படி திமுக எதிர்கொள்ளும் என்ற ஒரு செய்தியை அறிவாலயத்திற்கு சென்று தொண்டர்களை சந்தித்ததன் மூலமாக அவர் கூறியிருப்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை மேலிடம் முடிவு செய்யும் என்று காங்கிரஸ் கூறியிருக்கிறது. தாவேக தரப்பில் இனி என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள்? ஆட்சி அமைக்க உரிமை கோருவார்களா? யாரிடமிருந்து ஆதரவை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? காங்கிரஸ் 5 இடங்கள், பாமக 5 இடங்கள் என்று 2 பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஆதரவு தர முன்வருவார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் தாவேக முதல் கட்சியாக தற்போது முன்னிலை வைக்கிறது. 108 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 72 இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளராக களம் கண்ட திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அந்த கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். அவருக்கு ஒரு உற்சாக முழக்கம் எழுப்பி திமுகவுடைய தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்த அந்த காட்சிகளை பார்த்தோம். இந்த பயணம் என்பது 2 முக்கியமான விஷயங்களை உறுதிப்படுத்துகிறது. ஒன்று, தேர்தல் முடிவை திமுக பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புக்கூடிய வகையில் இல்லை, எதுவாக இருந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு சமிக்கையை தொண்டர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பயணம், அறிவாலயத்தை நோக்கிய பயணம் என்பது உணர்த்துகிறது. கொளத்தூர் தொகுதியில் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட இந்த அறிவாலயத்தை நோக்கி சென்று தொண்டர்களை சந்தித்திருப்பது கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே நிலையில் வெவ்வேறு கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த முடிவு என்பது குறிப்பாக மாற்றத்திற்கு மக்கள் வாக்களித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறியிருக்கிறார். திரு ராமசாமி மையப்பன், இப்ப இந்த நிலையில தாவேகாவுக்கு ஒரு கிளியர் மெஜாரிட்டி என்பது கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் 2006க்கு பிறகு ஒரு மைனாரிட்டி அரசு அமைந்ததில்லை.